வாசிக்கப்பட்ட இந்த பகுதி யோசுவா 24ஆம் அதிகாரம் 11 - 20 வரை வாசித்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்க எப்படின்னா போங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இப்போ இது இஸ்ரவேல் மக்களை பார்த்து யோசுவா சொன்ன காரியம். யோசுவா அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய அடிக்கடி இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவர்களை மாற்றிக்கிறாங்க. எமோரியர் தேவர்களை மாற்றிக்கிறாங்க, அந்த ஜாதி தேவர்களை மாற்றிக்கிறாங்க, இந்த ஜாதி தேவர்களை மாற்றிக்கிறாங்க, கடவுளை அடிக்கடி மாற்றிக்கிறாங்க. அதனால் யோசுவா என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க, கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? அதாவது நதிக்கு ஆற்றுக்கு அப்பால் இருக்கிற தேவர்களை உங்கள் பிதாக்கள் உங்களுடைய முன்னோர்கள் சேவிச்சாங்களே, அது போல் சேவிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் வாசம் பண்ணுற தேசத்தில், அதாவது நீங்கள் குடியிருக்கிறீங்களே அந்த ஊர் மக்கள் கும்பிட்றாங்களே அந்த தெய்வத்தை சேவிப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னா போங்கப்பா. நானும் யோசுவா சொல்கிறாரு அவங்கள பார்த்து, நீங்கள் எப்படின்னா போங்க, எனக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இதில் ஒரு வார்த்தை சேவிப்போம் சேவிப்போம் சேவிப்போம்னு வருது. அது என்னது? அது சேவிப்போம் சேவிப்போம், அப்புறம் புரியல. கர்த்தரை வணங்குவோம், கர்த்தரை சேவிப்போம், அப்புறம் சரியா புரிஞ்சிருக்கிறீங்களான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தரை புரியல. துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். அடிமைப்படுத்துவோமா? மகிமைப்படுத்துவோம். சாரி, காசு சரியா கேட்கல. மகிமைப்படுத்துவோம். அப்புறம் ஆமாம், இருக்கிற எல்லா வார்த்தையும் சொல்லி விட்டோம்னா இந்த ஆள் சும்மா இருப்பார் அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வார்த்தையும் சொல்லி விட்டுட்டீங்க. நல்லது. ஆனால் இன்னொரு தமிழ் வெர்ஷனில் இந்த பைபிள் வசனத்தை நான் படித்தேன். சேவிப்பீர்கள். ஆங்கில வேதத்துலேயும் நல்ல தெளிவாக இருக்குது. அப்போது தமிழ் வேதத்தை நான் படிக்கும்போது இன்னொரு வெர்ஷன், ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தமிழ் தானே, அதனால் தமிழ் வெர்ஷன் இன்னொரு வெர்ஷன் பைபிளை படித்தேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீதென்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதியர் நதிக்கு அப்பாலே பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுக்கு யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம்.
இப்போ அதை சேவிப்போம் சேவிப்போம் சேவிப்போம். ஆங்கில வேதாகமத்தில் சர்வ் அப்படி தானே இருக்கு. சர்வ்னா வேலை, பணிவிடை. பணிவிடை சர்வன்ட், பணிவிடை செய்வது. அப்போ இதில் சேவிக்கிறதுன்னுவோ நான் ரொம்ப இந்த வசனத்தை ரொம்ப நேரம் படித்து மண்டை உடச்சி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு தமிழ் வேர்ஷன் புக் பைபிளை தேடி கண்டுபிடிச்சி அதில் டவுன்லோட் பண்ணி, நான் பைபிள் புக்கை படிக்க முடியாதுல்ல, டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை படித்து பார்த்தா அதில் இப்படி இருக்குது. அப்புறம் ஆங்கில வேதாகமத்தில் சரி போய் பார்த்தேன். கே 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 கேஜேவி கேஜேவி வெர்ஷன், அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அந்த பைபிள் போய் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சர்வ் அப்படின்னு இது. அதாவது சர்வ்னா சேவை, வேலை, பணிவிடை, ஊழியம், இது எல்லாம் அதுக்கு அடங்கும். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம சேவிக்கிறது, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாத்தையும் ஒரே ஒட்டுமொத்தமாக சொல்லி விட்டுடலாம் அவர் கேட்கக்கூடாத அளவுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போது நம்ம என்னன்னு சொன்னால், இப்போ நாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் அதாவது நம்முடைய மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற கடவுள்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறாங்க, அடிமையாக வேலை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம கூட வாழுற மக்களுடைய தேவர்களுக்கு இவங்க சர்வெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க, பணிவிடை செய்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் உங்களை திருத்த என்னால் முடியாது, நீங்கள் எப்படின்னா போங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஊழியங்கிறது என்ன நினச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு நான் ஊழியனா அப்பா ஊழியக்காரன் ஒன்றும் இல்லை, சர்வெண்ட்டுன்னு அர்த்தம். என்னது சர்வெண்ட்? யாருக்கு? ஆண்டவருக்கு. உங்களுக்கு சர்வெண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஹலோ சர்வெண்ட்டுங்க அங்கே வாங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், ஆண்டவர் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சர்வெண்ட்டுங்கிறது ஆண்டவருக்கு நாங்கள் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள். பணிவிடைக்காரர் கூட கொஞ்சம் கௌரவமாகுது, வேலைக்காரர்கள் அதுதான் ஊழியக்காரர். ஊழியம் செய்வோம். என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வோம்னா வேலை செய்வோம் ஆண்டவருக்கு. நீங்கள் எந்த ஒரு சின்ன வேலை செய்தால் கூட நீங்கள் அவரை சேவிக்கிறதாக அர்த்தம். அல்லேலூயா. நாம் செய்கிறீங்களா ஏதாவது ஒரு சின்ன வேலை? துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் செய்கிறீங்க, அதுக்கு நான் தப்புன்னு சொல்லலை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் சொல்லப்பட்டிருக்கிற சர்வ், அதாவது ஊழியம், அதாவது பணிவிடை, அதாவது வேலை, ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது, அதான் பெர்க்மன் சொல்லும்போது சொல்ற, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நாம் செய்கிறது ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், துதிக்கிறோம், அதுதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த யோசுவா சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை சேவிப்பது, கர்த்தருக்கு வேலை செய்வது, கர்த்தருக்கு பணிவிடை செய்வது உங்களுக்கு தீங்கு, அதாவது ஆகாதது என்று கண்டால் வேற யாருக்கு செய்வீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருந்த அந்த தெய்வங்களுக்கு உங்கள் மூதாதியர்கள் நதிக்கு அப்புறத்தில் போய் செய்தாங்களே, அது போல் போய் செய்வீங்களா? இல்லை உங்கள் கூட இருக்கிற மக்கள் எமோரியர்கள் அவங்க தெய்வங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வீங்களா? எப்படின்னா போங்கப்பா, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே, ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கே பணிவிடை செய்வோம். அல்லேலூயா. பணிவிடை அது என்ன அர்த்தம்னா வேலை, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் வேலை செய்வாங்க.
இப்போ யாருமே வேலை செய்யலைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? கஷ்டத்தில் இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், எல்லாத்துலேயும் கஷ்டமாக இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக வேலை செய்யறதன் மூலமாக அந்த வீடு செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கு. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். சென்னையெல்லாம் நம்ம கிராமத்திலாம் பரவாயில்ல, சென்னையெல்லாம் 2 பேரும் வேலை செய்யலைன்னா உழைக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு வாடகை, தண்ணிக்கு காசு, வீட்டுக்கு காசு, தண்ணிக்கு காசு, எல்லாத்துக்கும் போகிற போக்கில் காற்றுக்கு காசு, கேஸ், இப்போ கேஸுக்கெல்லாம் காசு ஆகிப்போச்சு. சுவாசிக்கிற காற்றுக்கு மட்டும்தான் இன்னும் நம்ம காசு கொடுக்காதக்கிறோம். போகிற போக்கில் அதுக்கும் கொரோனா டைமில் அது கூட விற்றாங்க. சிலிண்டர், ஒரு சின்ன சின்ன சிலிண்டர் விற்றாங்க. மூச்சு திணறல் வரும்போது அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த காலகட்டத்துக்கு வந்துச்சுன்னா நாம் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். சென்னையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் வேலை செய்துதான் ஆகணும். ஆனால் இதில் கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் வீட்டை பார்த்துக்குவாங்க, ஒருத்தர் சம்பாதிப்பாங்க. வீட்டை பார்த்துக்கிறது அவங்க அது சின்ன வேலை கிடையாது. வீட்டை பார்த்துக்கிறதுங்கிறது சின்ன வேலை கிடையாது. அதாவது வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியும் வேலை பார்க்கறது அதை விட பெரிய வேலை. வீட்டு வேலை பார்க்கறதுங்கிறது அதை விட பெரிய வேலை. அது பெரிய வேலை. எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க சம்பாதிச்சாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதம் முழுதும் அதை கொண்டு வரணும், கொண்டு அதை இது பண்ணணும். அதாவது அந்த மாதத்து வரையிலும் அதை ரொட்டேஷன் பண்ணணும். முதல் வேலை எல்லாருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளை சந்திக்கணும். அவங்க இதை கேட்டாங்கன்னா ஒருத்தர் காப்பி கேட்பாங்க, ஒருத்தர் டீ கேட்பாங்க, ஒருத்தர் பருப்பு கேட்பாங்க, ஒருத்தர் எதையோ ஒன்று கேட்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் செய்து தான் ஆகணும். அவங்களுக்கு அது செய்கிற மாதிரி தான் உனக்கு செய்வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தர் ஒன்று விரும்புவாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று விரும்புவாங்க. அதனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. சரி, அடுத்ததாச்சா அவங்களுக்கு ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதோடு அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சான்னா அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க போனாங்க, படித்தாங்க, திரும்பி வர்றவரெலாம் அவங்களுடைய எண்ணம் பூரா பிள்ளைங்க போனாங்க, எங்கே எப்படி இருக்காங்க, போனாங்க, வந்தாங்க, அவங்கள குறித்தே இருக்கும். வந்த உடனே அவங்கள டீச் பண்ணிக்கினே இருப்பாங்க, அவங்கள தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொல்லை பண்ணக்கூடாது. தொல்லை பண்ணிங்கன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. தூண்டி வைக்கணும், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது அவங்க இந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குற வேலை, சம்பாதிக்கிற வேலை ஒருத்தருது, அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறது வேலை முழுக்க முழுக்க இன்னொருத்தருது. அல்லேலூயா. சில நேரத்தில் கேட்பாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன பிடுங்குற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த ஒரு ஆள் சம்பாதிக்கிறத இந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்து மிச்சம்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தாங்க புத்திசாலி. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பழமொழி சொல்லுவாங்களே, ஆடு வந்தாலும் பத்தாது, தெரியாத பழமொழி, தெரிஞ்சிட்டு சொல்ல மாட்டீங்களா? ஆடு வந்தால் அரை நாளைக்கு, மாடு வந்தால் மத்தியானத்தோடு முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடு சின்னது, அது அரை நாளைக்கு, மாடு வந்தால் மத்தியானத்தோடு க்ளோஸ், சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் எப்பவுமே என்ன பண்ணோம், நாம் சேவை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கிறதுனால நாம் எப்பவுமே என்ன செய்யணும்னா, நம்முடைய வருமானம், அதாவது பெண்கள், ஆண்கள் சம்பாதிக்கிற வருமானம்னா பெண்கள்து. சில பேர் 2 பேருமே சம்பாதிப்பாங்க. 2 சம்பாத்தியத்தில் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். முடிஞ்சுது. அதோட மொத்த காசை நம்மளது தான், செலவு பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ணவே கூடாது. அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா, சேமிப்புன்னு ஒரு பகுதியை, அதாவது தசமபாகம் கொடுக்குற அளவை விட 1 மடங்கோ 2 மடங்கோ கூடுதலாக சேமிப்புன்னு ஒன்று வைக்கணும். சேமிப்பு இல்லாதவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்படுவாங்க. எல்லாத்துக்கும் லோன் தான், கடன் தான். அப்போது என்ன விஷயம்னா அவங்கக்கிட்ட என்ன கிடையாது? சேமிப்பு கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுடைய வருமானத்தில் 1000 ரூபா உங்கள் வருமானம் மாதத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் தினம் 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதனால் இது 1000 ரூபா வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது. பெரிய ஆளுக்கு 700 ரூபாய் என் சம்பளம். பெரிய ஆள் பேரில் அந்த பெரிய ஆள் வேலை செய்கிறவங்களுக்கு 700 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. அப்போது அவருக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு? 7 × 3 21,000 மாதம் சம்பாதிக்கிறார். பெரிய ஆள் கூலி வேலை செய்கிற பெரிய ஆள் கூலி வேலை செய்கிறவர் மாதத்துக்கு 21,000 சம்பாதிக்கிறார். இப்போ அவர் வந்து தசமபாகம் எடுத்து வச்சிட்டார். அதை விட 2 மடங்கு சேமிப்பு எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. பாதி கூட எடுத்து வைக்கலாம், பாதியாக கூட எடுத்து வைக்கலாம். ஆனால் மிச்ச குடும்ப வேலையெல்லாம் நின்றுடும்ல. அதுக்காக இதை விட 2 மடங்கு அதிகமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதத்துக்கு நீங்கள் பட்ஜெட் போடணும். நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பட்ஜெட் போடுவாங்க. நீங்கள் மாதம் பட்ஜெட் போடணும். அல்லேலூயா. எப்படின்னா ஒரு மாதம் சம்பளம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதம் சம்பளம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பிடிப்பு போயிட்டுருக்கோம். கூலி கம்மியாக இருக்கும், கூலி குறைஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா வத்திக்கு சிக்கிட்டு தான் பற்ற வைக்கணும் உங்களை. ஏன்னா இருக்கிறத வச்சு வாழ தெரியணும். அல்லேலூயா. அதாவது எப்பவுமே நான் சொன்னால் இது இருக்கிறது இவ்வளோ, அதுக்கேற்ற மாதிரி வாழணும். அல்லேலூயா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறோங்களேன். இப்போது நம்ம காசு என்கிட்ட இருக்குது, எங்கள் மனைவிக்கு தெரியும் என்கிட்ட காசு இருக்குது. ஆனால் காய்கறிக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டுறாரு, காசை வச்சுக்கிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை மொத்தத்தையும் பிடுங்கி செலவு வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்போம்? பேங்க்கில் போய் ஹலோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 1000 ரூபா கொடு கேட்க முடியுமா? இல்லை விசுவாசிங்க யாருன்னா கூப்பிட்டு சிஸ்டர் எனக்கே இந்த நிலைமை இருக்குதுன்னா விசுவாசிங்களுக்கு எந்த நிலைமை இருக்கும்? அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்டையும் கேட்க முடியாது. அப்போ என்னன்னா எது வருதோ, எது கிடைக்குதோ, என்ன ஒதுக்குறோமோ அதுக்குள்ள நீங்கள் பயணம் செய்ய பழகணும். அல்லேலூயா. அதை சொன்ன ஆடு வந்தாலும் பத்தலை, மாடு வந்தாலும் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் கடைசியில் உங்கள் வாழ்க்கையை போய் முடித்து பார்க்கும்போது பூஜ்ஜியம் தான் இருக்கும், வெறுமையாக இருக்கும். கடைசி வாழ்க்கை முடிக்கும்போது ஒன்றுமே இருக்காது. இப்போ பசங்க எழுந்து கேட்பாங்க, ஆமாம் வச்சிட்டார் இவர், இது பண்ணிட்டார் இவர் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்களை கேட்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு தாராளமாக வாழணும்னு ஆசை தான். ஆனால் தாராளமாக வாழறதுலையும் கொஞ்சம் நாம் அதாவது நம்ம இது பண்ணணும், சாக்ரிஃபைஸ். அது என்ன சொல்லுங்க? சாக்ரிஃபைஸ் தமிழில் தியாகம் செய்யணும். நம்ம சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தியாகம் செய்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க, இந்த ஊருக்கு வந்த புதுசில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சில் வந்து காணிக்க 2 ரூபா, அது 1 பைசா 2 பைசா, அது வந்து 2 ரூபா தேரும். அதிகமாக வந்துடுச்சுன்னு சொன்னால் 4 ரூபா இருக்கும். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டீயே 4 அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவேன், நல்ல ஜெபராஜ்னு ஒரு ஊழியக்கார், அவர் என்ன பண்ணார், என்னை இந்த ஊழியத்துக்கு வந்த உடனே அவர் தான் இட்டும் போய் ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தி, இந்த தம்பி ஊழியம் செய்கிறான் கிராமத்தில், அவனுக்கு வீட்டு வாடகை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அவங்க வீட்டு வாடகை 300 ரூபா, அந்த வீட்டுக்கு அப்போ 300 ரூபா தான். பொய் சொல்லி 500 ரூபான்னு சொன்ன வாங்கியிருக்கலாம், அந்த பொய் சொல்ல தெரியல. 300 ரூபான்னா அவங்க 300 ரூபா மாதம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மிச்சத்துக்கெல்லாம்
அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணேன் சொன்னேன், ஐயா கிட்ட பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ஒரு நல்ல ஜபராஜ் கிட்ட சொன்னேன், என்னப்பா போதுமானார், வீட்டு வாடகை ஓகே, சாப்பாட்டுக்கு அப்படின்னு. அப்படியா, சரி வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துடு அப்படின்னாரு. வாரம் செவ்வாய்க்கிழமை கிளம்பி போகணும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், 10 ரூபா அப்போ பஸ் ஃபேர், எனக்கு 10 ரூபா ரெடி பண்ணிக்கின்னு பஸ் ஃபேர் எடுத்துக்கின்னு அவரை போய் பார்ப்பேன். அவர் வீட்டில் இருப்பார். அன்றைக்கி ஊழியத்துக்கு எங்கேயும் போக மாட்டார். செவ்வாய்க்கிழமைனா ஊழியத்துக்கு எங்கேயும் போக மாட்டார். அன்றைக்கி கூட காரில் வச்சுக்கின்னு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் இட்டுன்னு போய் கடைசியாக நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து, ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்களா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு. ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து போகும்போது ரிட்டர்ன் வரும்போது 50 ரூபா கையில் கொடுப்பார். போக 10 ரூபா, வர 10 ரூபா, மிச்சம் 30 ரூபா. அந்த 30 ரூபாயில் வாரம் முழுசும் குடும்பம் நடத்தி மீதி வைக்க வேண்டும். அல்லேலூயா. வச்சோங்க, 30 ரூபாயில் மீதம் வச்சோம், தசம பாகம் எடுத்து வச்சோம், சேமிப்பு வச்சோம். முடியுமானா மனசு வச்சா முடியாது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், நாங்கள் இன்னும் அப்படியே கஷ்டப்படாத வரல, பயங்கர கஷ்டத்தைப்பட்டு வந்திருக்கிறோம். இவருக்கு முன்ன சொல்லிடுறாரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே சட்டையை பல முறை போட்டிருந்துருக்கிறேன், பல வருஷம் போட்டிருந்துருக்கிறேன், யாருக்குமே தெரியாது. ஒயிட்டு ஒரு எப்போ பார்த்தாலும் அவர் ஒயிட்டில் இருப்பார். அதனால் அவருக்கு ஒயிட்டில் கலராக போட்டார். இந்த கலர் நேற்று இதே கலர் தான் போட்டிருந்தாரு தெரியும். ஆனால் ஒயிட்டுன்றதுனால யாருக்கும் எப்போ எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒயிட்டு மாற்றினேன். யோசித்து பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கிறத நாங்கள்லாம் வாழ்க்கையில் பயங்கரமாக அனுபவிச்சுட்டு வந்தேன். சும்மா சாதாரணமாலாம் வரல. அதனால தான் கஷ்டத்தை பற்றி யார் சொன்னாலும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவேன். அதை அந்த வழியாக கடந்து வந்திருக்கிறேன். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம், சேவை செய்ய வேண்டும். ஊழியம்னா கூட அது ஊழியம்னா பைபிள் பிரசங்கம் பண்ணணும், பாட்டு படிக்கணும், அப்புறம் சாட்சி சொல்லணும், ஒரு சபை நடத்தணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சில பேர். நான் சொல்கிறேன், சேவைனா பணிவிடை செய்யணும். அல்லேலூயா. என்ன பணிவிடை செய்யலாம்? உங்களால் என்ன பணிவிடை ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களா? நாளைக்கு நான் இருப்பேனா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த யோசனை வந்ததுன்னா இன்னைக்கே செய்து முடிச்சிடுங்க. நாளைக்கு நாம் இருப்போம், நாளை என்பது நமது கிடையாது. நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் இந்த கொரோனா டைமில் எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க இல்லாத போயிட்டாங்க. கொரோனா அத்தனை பெரிய ஊழியக்காரையும் வாரி போயிடுச்சு. அவங்க நினச்சிருப்பாங்க இன்னும் பெரிய ஊழியங்களை செய்யணும்னு, இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை செய்யணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. இன்னும் நிறைய பாடல்களை எழுதி கர்த்தருக்காக பாடணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. இன்னும் நிறைய பிரசங்கங்களை செய்து மக்களை ரட்சிப்புகளை நடத்தணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு என்னென்ன ஐடியா பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அப்போவே செய்திடணும், நினைக்கும் போதே செய்திடணும். இல்லைன்னா நாளைக்கு நாம் இருப்போமா என்று யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சர்வீஸ், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, சொல்கிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். எபிரேயரா எபேசியரா? எபிரேயர் படிங்க, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அந்த வசனம் தான் படிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ இங்க கவனிங்களேன், பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள். பணிவிடைனா
பணிவிடை செய்கிறது, அதாவது எடுபிடி வேலை செய்கிறது. பணிவிடைனா எடுபிடி வேலை. இப்போ வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. அதாவது வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறாங்கல்ல, நீங்கள் யாரா வச்சுருக்கிறீங்களா? இல்லை வீட்டு வேலைக்கு போய் செய்திருக்கிறீங்களா? அது தெரியும். அப்போ போனீங்கன்னா தெரியும். வீட்டு வேலைன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். வீட்டு வேலைன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், அதுதான் வீட்டு வேலை. அப்போ எடுபிடி வேலையிலிருந்து எல்லா வேலையும், சமைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு எது கேட்குறாங்களோ எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையும், அவங்க கையை கால அமுக்கிற வேலை முதற்கொண்டு எல்லா வேலையும் அந்த வேலையில் அடங்கும், பணிவிடையில் அடங்கும், பணிவிடையில் அடங்கும். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களேன். யாருக்காக பணிவிடை ஆவிகள் வராங்க? வசனத்தை படிங்க. போதும். யாருக்காக? யார் அவங்க? ரட்சிப்பு சுதந்திரிச்சிட்டீங்களா? உங்களுக்காக. அதாவது யார் ஒருத்தர் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிறார்களோ அவர்கள். இப்போ ரட்சிப்பை பற்றி கவலை இல்லைங்க எனக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ரட்சிப்பாவது கட்சிப்பாவது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கிடையாது. ரட்சிப்பை யார் ஒருத்தர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆதங்கமும் இருந்து கடந்து போய் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் நிமித்தம். அப்புறம் படிங்க. யாருக்காக? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லோரும் தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடை எடுபிடி ஆவிகளாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற உங்களுக்கு தேவன் எடுபிடி ஆவிகளை வைத்திருக்கிறார், அதாவது பணிவிடை ஆவிகளை. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் கவுர்ற வேலை யாரோ கை கொடுத்து தூக்கியிருப்பாங்க. அது யாரும் இல்லை, அந்த பணிவிடை ஆவிகள் தான். கல் அடிக்க வேண்டிய பைக்கில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சர்க்கன்ஸு விழ வேண்டிய நேரம் விழலை, தப்பிச்சிட்டிங்க. திரும்பி பார்க்குறீங்க, அப்பா தப்பிச்சிட்டுடா அப்படின்னு சொல்கிறீங்க. தப்பிச்சது நீங்கள் இல்லை, பணிவிடை ஆவி உங்களை அந்த இடத்துல தப்பி வைச்சது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்கள். உங்களுக்காக தேவன் பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். அது முக்கியம். உங்களுக்கு பணிவிடை வாழ வச்சிருக்கிற அவருக்கு நீங்க பணிவிடை செய்ய மாட்டீங்களா? நீங்க பணிவிடை அவருக்கு செய்யணும். அவர் உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆவிகளை வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம பைபிள் என்ன இருக்குது? கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால். சேவிப்பது அப்படின்னா நமக்கு இன்னும் விளங்கலை, எனக்கு விளங்கவே இல்லை. உங்களுக்கு விளங்குச்சா என்னன்னு தெரியல, எனக்கு விளங்கவே இல்லை. அப்புறமா வேற இங்கிலீஷ் பைபிளில் படித்து, அப்புறம் வேற மொழிபெயர்ப்பு படித்து, அப்புறம் யோசித்து பார்த்தா அப்போ நம்ம இதில் எவ்வளோ இருக்குது, நம்ம கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து அந்த 16வது வசனத்துக்கு வாங்களேன். அப்பொழுது ஜனங்கள் பிரத்யுத்தரமாக, வேறு தேவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. நாங்க எங்க கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யணும். 17வது வசனத்தை பாருங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும்
நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இதுவரை நீங்க நடந்து வந்தீங்கல்ல, இது நடந்து வந்த எல்லா பாதையிலும் எல்லா ஜனத்து மத்தியிலும் உங்களை காப்பாத்தினது நீங்க இல்ல, உங்க சாமர்த்தியம் இல்ல, உங்க புத்தி இல்ல, உங்க படிப்பு இல்ல, கர்த்தர். அல்லேலூயா. இந்த வசனங்கள் தெளிவா நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர். இந்த 17வது வசனத்தை மறுபடியும் படிங்க. நம்முடைய கண்களுக்கு எதை படிச்ச நான் பாதியிலிருந்து படிக்கிறேன்னா, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, கவனிங்க கவனிங்க கவனிங்க, நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாளி. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாளி. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. சொல்லமா எல்லாரும்? நம்புவேன். ஆமென். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. நம்மளை காப்பாத்தினவரு அவர்தான். அப்போ நீங்க செய்ய வேண்டியது அவருக்கு பணிவிடை. ஊழியம் இல்லை, பணிவிடை. ஊழியங்கிறத நம்ம ஆட்கள் பெருமையாக வச்சுட்டாங்க. ஊழியம் தான் அது. அதை என்ன ஆக்கிட்டாங்க நம்ம ஆட்கள்னா, ஊழியம்னா அது ஒரு பெரிய பந்தா பண்ணிட்டாங்க. அதனால ஊழியம் செய்கிறார், அவர் ஊழியம் செய்கிறார், அப்போ அவர் ஊழியக்காரப்பா அப்படின்னா அதை பெரிய பந்தாவாக்கிட்டாங்க. ஊழியக்காரன் என்ன தெரியுமா அர்த்தம்? பணிவிடைக்காரன். இயேசுவுக்கு பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன் சொன்னா உடனே உங்களுக்கு பணிவிடைக்காரன் நினச்சிக்கிடாதீங்க. இயேசுவுக்கு யாரு? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஊழியக்காரன் சொன்னீங்க. அப்ப நீங்க பணிவிடை செய்ய மாட்டீங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாம தான் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. நாம எல்லாரும் ஆண்டவருக்கு பணிவிடைக்காரர்கள். அல்லேலூயா. எந்த விதத்திலேயாவது ஒரு விதத்தில் நீங்க அவர் கட்டாயம் பணிவிடை செய்வீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்க கட்டாயம் செய்துதான் இருக்கணும், செய்துதான் ஆகணும், கட்டாயம் செய்வீங்க. இப்போ இதுவரை செய்யலைனாலும் ஃபியூச்சர்ல நிச்சயமா நீங்க செய்வீங்க. ஏன்னா இப்போ நம்ம படித்தது சேவிப்பதுனா என்னன்னா பணிவிடை, ஊழியம், சேவை. அது செய்யறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 18 படிங்களேன். தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தருக்கே பணிவிடை செய்வோம். அல்லேலூயா. நாங்களும் கர்த்தருக்கே பணிவிடை செய்வோம். நாங்களும் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அடுத்தது 19வது வசனத்துக்கு வாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி,
நீங்கள் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் 20வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலம் ஆக்குவார் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு பணிவிடை செய்யலைன்னா உங்களை திரும்ப நிர்மூலம் ஆக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்மூலமாக்குறது, உங்களை இப்ப என்ன நிர்மூலமாக்குறது? இப்போ என்ன ஒண்ணுமில்லாத பண்ணுங்களேன், என்ன ஒண்ணுமில்லாத பண்ணுங்க. என்ன பண்றது? அப்படி பண்ணலாமா? அது என்ன விஷயம் தெரியுமா? நிர்மூலம் அப்படின்னா ஒருத்தனை எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில கரைச்சிடுறது. அவ்வளவுதான், இருக்கிற இடமே தெரியாத போயிடும். நிர்மூலம், நீர் மூலமா மாறி போயிடுது. நிர்மூலம், ஒண்ணுமே கிடையாது, இருந்த இடம் தெரியாது, சுத்தமா வாஷ் அவுட். எப்போ நீ கர்த்தரை சேவிக்கலையோ அப்பவே வாஷ் அவுட், நிர்மூலம் ஆவீர்கள். அல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்க கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்றாங்க. நாங்க கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கர்த்தரை சேவிக்கிறத பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், சேவிப்பது என்பது பணிவிடை, சேவை, ஊழியம். ஓகேவா? இதுதான் பணி, இதுதான் சேவிக்கிறது. இப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் மூலமா, ஒரே ஒரு 2-3 வசனங்கள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 15 நிமிஷத்துல இந்த 3 வசனத்தை சொல்லிடுறேன். யாராவது ஒருவர் யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்களை படிங்க. 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து எடுத்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அரல்ல செல்லமா? இவ்வளவுதானா? இப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ இந்த வசனத்துல நாம மற்ற தேவர்களை சேவிக்காம கர்த்தரை மட்டும் சேவிச்சா, கர்த்தருக்கு மட்டும் பணிவிடை செய்தா என்ன நடக்கும்னு சொன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படி சேவிச்சிங்கன்னா அவர் உங்கள் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். முதல்ல உனக்கு சாப்பாட்டு குறைவும் தண்ணி குறைவும் இருக்காது. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுமா, விசுவாசிங்க மத்தியில நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய வறுமை இருக்கு, நிறைய தோல்வி இருக்கு, நிறைய, அதாவது எல்லாரையும் போல இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நான் உட்காந்துன்னு நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு மூடி மறைச்சிடுறோம் நம்ம. நான் சொல்கிறேன் கேளுங்க,
அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் நல்லா இல்லாததுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணியும் குறைவுபடாது. ஒரு அழில சொல்லமா, அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துங்க. சாரிபாத்து விதவை, இந்த சாரிபாத்து விதவை எப்படிப்பட்டவ அப்படின்னா கர்த்தரை சேவிக்கிற ஒரு விதவை. கர்த்தரை சேவிக்க விதவையானது நிமித்தம் கூட, விதவையானட்டும் நம்ம இதுக்கப்புறம் கடவுளாகுது கொடவுளாகுது அப்படின்னு சொல்லாம கர்த்தரை நம்பிக்கையாக இருந்தான். உடனே அந்த நாட்டில் பஞ்சம், அவங்க அந்த சாரிபாத்தில் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த சாரிபாத்து அந்த விதவை வீட்டில் கொஞ்சோண்டு மாவு, ஒரு அடை சொல்கிற மாவு இருக்குது, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இவ்வளோ தான் இருப்பு. இப்போது ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கணும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுற தெரியுமா, ஊழியக்காரனை இங்கே பட்டினி போடுறாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஊழியக்காரனை பட்டினி போடுறாரு. ஆடா பாவி, அவன் இவங்க ஆசீர்வதிக்கணும்னா இவங்கள ஏன் பட்டினி போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்ன பண்ண, இவன் என்ன பண்ணா, ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு, சாப்பாடு காக்க கொண்டாடுற சாப்பாடும் கொண்டாடல. அவனுக்கு ரொம்ப எரிச்சலாச்சு. உடனே அவன் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை ஏழை பொம்பளை, அது விதவை பொம்பளை, அதுக்கிட்ட உனக்கு சாப்பாடு போட சொல்லிக்கிறேன், அங்கே போய் சாப்பிட்டுக்க அப்படின்னாரு. பாருங்க, ஏழை பொம்பளை பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பிச்சாருன்னா அது ஓகே, ஏழை பொம்பளை அதுவும் விதவை பொம்பளை, அந்த பொம்பளை கிட்ட போய் இவர் அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு அங்கே உனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிற போப்பான்றாரு. போன உடனே அந்த அம்மா சுள்ளி பொறிக்குங்குது, 2-3 சுள்ளி பொறிக்குங்குது. ஒரு அப்பம் சொல்கிறதுக்கு ஒரு ரொட்டி தானே, ஒரு அடை தானே, சொல்கிறதுக்கு 2-3 சுள்ளி தான் போதுன்னு பொறிக்குனுக்குது. அவர் பார்த்துட்டு கூப்பிட்றாரு, ஏமா அங்கே வா, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னாரு. ஊழியக்காரர் இல்லையா, அது போய் தண்ணி எடுத்தார பவ்யமாக போச்சு. அப்படியே ஒரு அடை சுட்டு எடுத்துன்னு வா, நல்லா கவனிங்க, தண்ணி கேட்டார், அது ஓகே, அப்படியே கொஞ்சம் ஒரு அடை ஒட்டு சுட்டு எடுத்துன்னு வா அப்படின்னா. உடனே அவர் சொல்லுது, ஐயா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது அப்படின்ச்சு, நான் சாப்பிட்டுட்டு நானும் என் புள்ளியும் செத்துடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படின்னா முதல் சுர்றாடி எனக்கு கொடுத்துரு, 2வது சுர்றாடி நீ உன் புள்ளியும் துண்டுட்டு சாவுங்க அப்படின்ட்டாரு. அப்போ கவனிங்க, இந்த அம்மா போச்சு வயிற்றுல தான் போயிருக்கோம். முதல் சொல்கிறத இவர் கேட்குறாரு, இருக்கிறதே கொஞ்சம் மாவு, இருக்கிறதே கொஞ்சம் எண்ணெய் அப்படின்னு சொல்லி போய் அந்த மாவை அள்ளுது, வந்துக்கிட்டே இருக்கு, எண்ணெயை ஊற்றுது, வந்துக்கிட்டே இருக்கு. அந்த 3 வருஷமும் 6 மாதமும் மாவு வந்துக்கிட்டே இருக்கு, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு, எதுவுமே குறையல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய தேவையை சந்திக்கணும்னா தேவன் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவார். உன் தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு நெருக்கம் வரும். நெருக்கத்தை பார்த்த உடனே ஐயோயோ எனக்கு நெருக்கம் வந்துச்சுன்னு சொல்லாம ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அதிசயம் செய்ய போறான்னு நம்பினா அதிசயம் நடக்கும். இல்லை கை விட்டாரு அப்படின்னா நிச்சயம் கை விட்டுருவார். நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வசனத்தை. அந்த சாரிபாத்து வீட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. எலியாவுக்கு போய் அப்பம் கேட்குறாரு, அவருக்கு சுட்டு கொடுத்தாங்க. சுட்டு கொடுத்துட்டு மிச்ச மாவை சுரண்டுறாங்க. ஆனால் பானை நிறைய மாவு இருக்கு. அல்லேலூயா. பானை நிறைய மாவு இருக்கு, எண்ணெயை ஊத்துறாங்க, பாத்திரம் நிறைய எண்ணெய் இருக்கு, குறையவே குறையாது. அப்போ அவர் கர்த்தரை ஆசீர்வதிக்க நினைச்சார்னா, கர்த்தரை நீங்க சேவிச்சிங்கன்னா உங்க வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறையாது. அவர் அதை ஆசீர்வதிப்பார். 2வது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. இப்போ நீங்க நிறைய பிரச்சனை, 2வது பிரச்சனை வியாதி. முதல் பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை, 2வது பிரச்சனை
வியாதி பிரச்சனை, ஏதாவது ஒரு கை கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, ஏதாவது ஒரு வியாதி. நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? புரியல. அப்படி மொட்டையா சொல்ற மாதிரி இல்லையே, இல்லையே, அப்ப கூட இல்லையே. இப்பதான் கரெக்டா வந்திருக்கீங்க. என்ன விஷயம்னா, உன் வீட்டில் அப்பம் தண்ணி குறையாம இருக்கணும்னா நீயும் வீட்டாரும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீயும் வீட்டாரும் சர்வீஸ் பண்ணணும், நீயும் வீட்டாரும் பணிவிடை செய்யணும், நீயும் வீட்டாரும் ஊழியம் செய்யணும். நீ மட்டும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோன்னா, பை தூக்கி தோல் மேலே போட்டுன்னு அவன் வந்தா வரான், வராப்டா போகிறான். இந்த பசங்க எதுவும் மதிக்க மாட்டேங்குது, இது எதுவும் கீழ்ப்படிய மாட்டேங்குது, இது எதுவும் பண்ண மாட்டேங்குது. இல்லை, அவங்கள ஆத்துமா கெட்டு போகிறத தேவனும் விரும்ப மாட்டாரு, நீயும் விரும்பக்கூடாது. உன் ஆத்துமா எவ்வளவு முக்கியமோ உன் வீட்டார் ஆத்துமா முக்கியம். நீ எப்படி இயேசுவுக்கு முக்கியமோ அதே போல உன் வீடு இயேசுவுக்கு முக்கியம். உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உன் நிமித்தம் உன் வீட்டை ரட்சிக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன நான் இப்போ எங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை. கர்த்தர் எனக்கு காணிக்கை கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, வருமானம் கொடுக்குறாரு, நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க யாரும் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க உங்களை நம்பி வந்த குடும்பம். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல எப்படி அவங்களுக்கு பங்கு இருக்கோ அதே போல உங்க ஆசீர்வாதத்திலையும் அவங்களுக்கு பங்கு இருக்கு, உங்க ரட்சிப்பிலையும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த பாட்டு மட்டும் நானும் என் வீட்டாருமோ என்றால் பாடுறதோடு நிறுத்திடுறோம். என்ன செய்யணும்னா, வீட்டில் குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவங்கள உட்கார வச்சு நீ ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன் வீட்டிலிருந்து எடுத்து போடுவார். அல்லேலூயா. இது இப்படி செய்யாம
ஆண்டவர் நான் உன்னை கும்பிட்றேன்ப்பா, உன்னுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன்ப்பா, உன்னை விட்டா வேற கதி கிடையாதுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நடிகர்களை விட சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டாரோடு கர்த்தரை ஒரு வேளையாவது கூடி ஆராதிப்பீர்கள் என்றால், பணிபுரிவீர்கள் என்றால், சேவை செய்வீர்கள் என்றால், ஊழியம் செய்வீர்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ரீபால மாந்தாரா ஷக்கரா ரிந்தரபோ ஷலபரபன மாரி ஆக்கரபா. இரண்டாவது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். விலக்கி போடுவார். எடுக்கிறதெல்லாம் கிடையாது, விலக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, ஒதுக்கி வச்சிருவார். மூணாவது கவனிங்களேன், உங்க வீட்டில் கர்ப்பம் கலையிறதும் கிடையாது, மலடு வர்றதும் வரவும் வராது. நல்லா கவனிங்க, கர்ப்பம் விழுறதுன்னா கரு கலையிறது, அபாஷன் ஆகிறது, அதுவும் நடக்காது. அப்புறம் மலடும் இருக்காது, மலடும் இருக்காது. ஏன் தெரியுமா? நீ உன் வீட்டாரோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தா ஆண்டவர் உன்னை உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். மூன்றாவது, கர்ப்பம் களைவதும் கிடையாது, உன் வீட்டிலே மலடு வருவதும் கிடையாது. கடைசியாக உன் ஆயுசை, உனக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரியா? என்ன தெரியுமா? நீயும் வீட்டாரும் கர்த்தரை செய். அதாவது ஒரு நாளைக்கு 3 முறை சேவிக்கலாம், பணிபுரியலாம், ஊழியம் செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அது முடியல அப்படின்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் குடும்பமாக கூடி கர்த்தரை பாடி ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படித்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு ஆசீர்வாதத்தின் உச்சியில இருக்கும். அல்லேலூயா. சிங்கக்குட்டி தாட்சி அடையும், பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ரெண்டாவது 3 வசனம் சொன்னேன், 2வது வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9, 10. அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ சகோதரி படித்ததை உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து அப்புறம் பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள கைவிட்டார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதிரி கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு எதிரிங்க இவங்க மேலே யுத்தம் பண்ணுறாங்க. இப்போது 10வது வசனம் பாருங்க. ஆகையால் யாரு? கர்த்தருடைய ஜனங்க. இவ்வளோ நேரம் யாராக இருந்தாங்க? அவங்க கர்த்தரை விட்டு விலகி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு புத்தி வந்துடுச்சு. என்னன்னு தெரியுமா? அடிக்கடி நம்மளுக்கு விரோதமாக சண்டை வருது. ஏன் நம்ம கம்முன்னு போனால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மேலே மண்ணை வாரி விடுறான். நம்ம கம்முன்னு போகிறோம், அவன் ஏன் என் கூட சண்டைக்கு வரான்? அந்த பொம்பளை ஏன் என்னை சாக்கிட்டு பேசுது? அவன் ஏன் என்னை பார்த்தா ஒரு மாதிரியாக பார்க்குறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கர்த்தரை சேவிக்கத்தை விட்டீங்க, அதனால் வந்த தண்டனை.
நீங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்கள் வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமது. ஆனா இப்போ உனக்கு விரோதமா ஒருத்தவன் கொம்பு தூக்குறானே, மண்ணை வாரி விடுறானே, கெட்ட கெட்ட வார்த்தையா சகிக்க முடியாத வார்த்தையை பேசுறானே, ஏன் ஏன் உனக்கு விரோதமா எழும்பனா அப்படின்னா, நீ கர்த்தரை விட்டு விலகிட்ட, அதனால பிசாசு உன்னை சூழ்ந்துட்டான், அவன் உன்னை பிச்சு புடுங்குறான். இப்ப நீ என்ன செய்யணும்னா, அப்போ ஒரு வேண்டுதல் பாருங்க, ஜெபம் பாருங்க, 10வது வசனம். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், ஆண்டவரே எங்களை மன்னியும், இப்பொழுதும் எங்கள் சத்துருக்களுக்கு கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனிமேல் உம்மை மாத்திரம் சேவிப்போம். அல்லேலூயா. இப்போ காரணம் இல்லாம ஒருத்தன் நம்மளை சபிக்கிறான், காரணம் இல்லாம ஒருத்தன் மண்ணவாரி விடுறான், காரணம் இல்லாத பக்கத்து வீட்டில் சண்டை வருது, காரணமே இல்லை. ஏன் நம்மளை சாக்கிட்டு பேசுறாங்க? நம்ம இன்னும் அவங்க சோத்துல மண்ணியா போட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்க தோணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை சேவிக்கிறதுல எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கே மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விஷயம் இதுதான். நாம பண்ற மிஸ்டேக்கு தான் நாம கைவிட்டு ஆண்டவரை நம்ம விட்டு ஒதுங்கிடுறாரு. ஆண்டவர் நம்மளை விட்டு ஒதுங்கின உடனே தீங்கு நமக்கு நேரிடுகிறது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் என்ன நடக்குது பாருங்களேன். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவர்களும் கர்த்தாவே 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 கர்த்தாவே, கஷ்டம் நீங்கிடுச்சு, கர்த்தாவே சோத்திரம், அவ்வளோதான். இதுக்கு முன்ன போட்ட ஜபம் என்ன, இப்போ போட்ட ஜபம் என்னாச்சு? இதுக்கு முன்ன நீ பண்ண ஜபம் என்ன, இப்போ பண்ணுற ஜபம் என்ன? அதில் மாற்றம் இருக்குல்ல. உங்ககிட்ட மாற்றம் வரலாம், ஆண்டவர்கிட்ட மாற்றம் வரக்கூடாது. என்ன கதை உங்க கதை? நீ மாறினா அவரும் மாறுவார். அல்லேலூயா. நீ கைவிட்டா அவர் உன்னை சுத்தமாக கைவிட்டுருவார். ஒரே விஷயம், கெட்டிமா பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்து எங்களை மன்னியும், நாங்கள் சத்துரு கைக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சியும், இனி உம்மை மட்டுமே சேவிப்போம். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் அந்த வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 18, 28, 29, 30, 31. சீக்கிரம். தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 31வது வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அல்லாமல் கண்மலையும் யார்? இதெல்லாம் நமக்கு செய்யணும்னா அவரை தவிர வேற யாரும் கிடையாது. நீங்கள் நம்புறவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதாவது நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னா உலகத்தை விட்டே போயிடுவாங்க. ஐயோ நான் அவங்கள நம்பினேன், அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு காலம் குறிப்பிட்டார், அந்த காலம் வந்தால் நான் எல்லாரையும் டாட்டா காமிச்சிட்டு போய்கினே இருக்க வேண்டியதான். ஐயோ என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னா நினச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. என் காலம் முடிகிறவரில் நான் இருப்பேன், போய்கினே இருப்பேன். எல்லாரும் போய் ஒரு காலம் நம்ம எல்லாரும் ஒரு காலம் போய்தான் ஆகணும். போனாதான் முடிவு உண்டு, போகலைன்னா முடிவு கிடையாது. அல்லேலூயா. கடைசி வசந்த பாருங்க. கர்த்தரை அல்லாமல் தேவன் யாரு? நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யாரு? யாரும் இல்லை. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை சேவியுங்கள்.
கர்த்தரை சேவியுங்கள் மீன் பணிவிடை செய்யுங்கள் அல்லது ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம்.